இன்னைக்கும் காலையில எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு காலையில நாங்க வந்து vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா ஸ்பெஷலு காலிஃப்ளவர் குருமா. காலிஃப்ளவர் குருமா இல்ல, இது வந்து சைவ மட்டன் குழம்பு. சரியா? மட்டன் குழம்பு மாதிரியே நான் வந்து காலிஃப்ளவரை வச்சு பண்ண போறேன். அதுதான் நான்வெஜ்ஜை விட்டாலும் விட்டீங்க. இப்போ அதுலயே வந்து வெஜ்ஜா பண்ணி சாப்பிடுதீங்கன்னு அப்படித்தானே? இப்படி கேட்கியே உங்களுக்கு இது பண்ணுதான். இது வந்து டெய்லி விளாக். இன்னைக்கு ரொட்டீன் நம்ம வேலைகள் எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்ட்டு அப்படியே போவோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம். இன்னைக்கு வந்து நிறைஞ்ச அமாவாசை. இன்னைக்கு தான் புதன்கிழமை வேற. இன்னைக்கு என்னென்ன பண்றோம் என்ன செய்யறோம் எல்லாமே வீடியோக்குள்ள வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதுக்கு முன்னாடி இப்ப குழம்புக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கணுமா? டீ கொடுத்துருங்களேன். டீ போட போறேன். இந்த இருக்குல்ல தக்காளி, ஒரு சின்ன தக்காளி மட்டும் இதுல வச்சிருக்கேன். 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு பெரிய தக்காளி, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன இவ்வளவு துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இது முந்திரி பருப்பு, 4 முந்திரி பருப்பு போட்டு வச்சிருக்கேன். முந்திரி குருணையா பருப்பா? பருப்பு நல்லா அரைச்சி, நல்லா மை போல அரைச்சி இந்த காலிஃப்ளவரை வந்து வெந்நீர்ல போட்டு வச்சிருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு, கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு வெந்நீர்ல போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம குழம்பு வைக்க போறோம். அது காலிஃப்ளவர் பூ கை பார்க்கும் போது இது புழு ரொம்ப இருந்தது. இந்த பூல சின்ன பூவா இருக்கு. புழு ரொம்ப கை பார்த்து தான் போட்டிருக்கு. ஆமா, நல்லா கை பார்த்துட்டேன். ஆனாலும் இப்போ ஒரு வாட்டி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வெந்நீர்ல இது அரைச்சி எடுத்துருவேன். ஆமா, அப்பனா இது அப்படி பார்த்தா இது வெஜ் அது நான்வெஜ்ஜா தானே ஆகும். புழு கிடக்குல்ல, அது எடுத்துக்கல. ஓ, அதனாலயா போச்சுல. அது வாங்கி அதை வந்து கொண்டாச்சு. மாட்டு பண்ணியாச்சுல. ரைட். டீயை குடிச்சு விடுவோம் முதல்ல. இன்னைக்கு அமாவாசை. அதுமா உங்க வீட்டுல மட்டன் அப்பைய இல்ல எப்படின்னு கேட்க. காலிஃப்ளவர் அதுவும் வந்து மட்டன் குழம்பு மாதிரி தான் வைக்க போறீங்க? அதே மாதிரி தான் வைக்க போறேன். இது வந்து உப்பு மஞ்சத்தூள்ல போட்டு கொதிக்க விட்டு ஒரு கொதி வந்த உடனே ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஃபில்டர் பண்ணி திருப்பி தான் இது பண்ணுதுன்னா திருப்பி அதை வந்து குருமா. இல்ல அமாவாசைக்கு மட்டன் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது இல்ல? சாப்பிடக்கூடாது. நீங்க நாங்க சாப்பிடுறோம், நீங்க சாப்பிட வேண்டாம். அப்படியா? உங்களுக்கு தான் அமாவாசை, எங்களுக்கு என்ன? அது இல்ல, வீட்டுல ஒரு ஆள் அமாவாசை விரதம் இருக்கும்போது, அதாவது அமாவாசைன்னு சாமி கும்பிடும்போது மித்தவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இல்ல? சாப்பிடக்கூடாது. சரி, இது வந்து வெஜ் தானே, நான்வெஜ் கிடையாது. நான்வெஜ் இல்ல. சரி சரி, ரைட் ரைட் ரைட். நான்வெஜ் இருந்ததே நான்வெஜ் பூரா கரெக்ட்டேன். ஓ, அந்த புழு எப்படிமா வெள்ளையா இருந்ததா எப்படி பச்சையா இருந்ததா? வெள்ளையா பச்சை கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கு கலரு. இந்த வெள்ளை வெள்ளையா இருக்குன்னா இந்த காலிஃப்ளவர் எடுத்து வச்சிட்டேன். இந்த இது இப்படி மஞ்சளா இருக்கு. கொஞ்சம் மஞ்சள் அதிகமா போட்டிருக்கேன். குழம்புக்கு போட வேண்டாம், மஞ்சள் சேர்க்க வேண்டாம். தட்ஸ் ஆல். டீ ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிருமா? டைம் பிடிச்சிச்சு, மணி 5:45 ஆயிடுச்சு இல்ல? ரைட்டு. அப்படின்னா தொட்டுக்க ஒண்ணும் கிடையாது. சாதம், மட்டன் வச்சு மட்டன் பண்ணா சாப்பிடவும் மாட்டாங்க. அவ்வளவுதான். ஆமா ஆமா, ரொம்ப நம்ம வெரைட்டிஸா பண்ணி கொடுத்தாலும் மிச்சம் வச்சுட்டு வந்துருக்கா. அவளுக்கு காலைல தோசை தானும்மா? ஆமா, தோசை தான் வேணுங்க. அவ வந்து ஒரு தோசை பிரியர். சரி, தோசை தான் பிடிக்கும். தோசை வேணுங்களா? குழம்பு வச்சுட்டு பாப்போமா? ரைட்டு. டீ ரெடி ஆயிடுச்சா? ரெடி. இந்தாங்க டீயை குடிச்சிட்டு அப்புறமாட்டி வீடியோ எடுங்க. டீ குடிச்சா தான் தெம்பு கிடைக்கும். அது என்னமா அப்படி? காலையில எந்திரிச்ச உடனே அந்த டீயை குடிச்சிடணும். அதானே. சாயங்காலமும் அந்த 4 மணி 4:30 மணிக்குள்ள டீ குடிக்க தலைவலிக்கு ஆரம்பிச்சு. தலைவலி வந்துருது. காலையில டீ குடிக்கலன்னா சுறுசுறுப்பு இருக்க மாட்டேங்குது. அதானே. ஆனா உண்மையே டீல வந்து ஒரு சுறுசுறுப்பு இருக்கு. என்ன இருக்கு? ஆமா, அதுதானே இவ்வளவு டீ கடைகள் இருக்கும். எல்லா கடையுமே கூட்டமா இருக்கு. இல்ல, டீ எல்லாம் வியாபாரம் ஆயிருது. நம்மளும் டீயை வந்து விரும்பி சாப்பிடுதோம். ஒரு கார்ல ரொம்ப தூரம் போறவங்களும் பாரு, கொஞ்சம் நிப்பாட்டி டீ குடிச்சு பார்த்தா அவங்களுக்கு தெம்பு கிடைக்கும், தூக்கம் வரும், தூக்க கலக்கமாயிரும். அதான் அது என்ன தெரியல, அதுல என்ன இருக்கு தெரியல. அப்பாவி அப்பாவும் சுட்டி மகளும் வீடியோக்குள்ள வரவே மாட்டாங்க. சுட்டி மகள் வந்து அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கிறதுனால வரமாட்டாங்க. அப்பா எப்ப காலையில எழுந்திரிச்சு அவங்க ஃப்ரெஷ்ஷா இல்லையா, குளிக்கலையா, நல்ல ட்ரெஸ் போடலையா, லுங்கியோட இருக்காங்களோ, அதனால அவங்க வரப்பட்டாங்களாம். டெய்லி விளாக்ல இப்ப நான் மட்டும்தான் வந்துட்டு இருக்கேன்.
யார் சொன்னா நான் பேப்பரா வந்துடுவேன். வருவீங்களா? சரி, வாங்க. அப்புறம் அப்பா வந்து பாப்போம். சரியா? அப்பா குளிச்சுட்டு இன்னைக்கு ஒரு இது இருக்குல்ல, அது சொல்லிடுற உறவுகள்கிட்ட. என்னது? சாயங்காலம் ஒரு விளாக் போட போறோம். ஆமா, சாயந்தரம் இல்ல, நாளைக்கு. இன்னைக்கு ஈவினிங் எடுக்க போறேன் இந்த விளாக். நாளைக்கு இந்த விளாக் வரும். நாளைக்கு வந்து இப்படி சமையல் இது லைட்டா காமிச்சிட்டு அந்த விளாக் தான் மெயினா காமிப்பேன். அதை பாருங்க தவறாம. ரொம்ப பயனுள்ளது. என்னது அப்படின்னா, எப்பவுமே சொல்லிடுறேனே, ஆரி ஒர்க்கு. நான் வந்து ஏற்கனவே அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கேன். ஆரி ஒர்க்கு, மேக்கப் அந்த இதுல தான், டீச்சிங்ல தான் இருக்கேன். அது அந்த ஆரி ஒர்க்கு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போறேன். தவறாம டெய்லி வீடியோ பாருங்க. இது மூலியமா பெண்கள், வீட்டுல இருக்கிற பெண்கள் ஆரி ஒர்க்கு கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழியில நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கேன். நீங்க வந்து அதை தொடர்ந்து பாருங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. இது ஏன் நான் இதுல வீடியோல போடுறேன் அப்படின்னா, நான் வீடியோல போடுறதே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நேரில் என்ன வரமாட்டீங்க. எனக்கு லாஸ் ஆனா கிடையாது. எல்லா மக்களும் இது மாதிரி கத்துக்கணும். இப்போ வந்து எங்கேயோ வேற, இப்போ வந்து மலேசியால இருந்துலாம் நம்ம வீடியோ பார்க்காங்க, இலங்கையில இருந்து பார்க்காங்க, கமெண்ட்ல வந்திருக்கு. அவங்க எல்லாம் கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சரியா? என்ன ஒண்ணு சர்டிபிகேட் கிடைக்கும். நேர்ல வந்தாங்கன்னா, நேர்ல என்கிட்ட வந்து கத்துக்கிட்டாங்கன்னா கவர்மெண்ட் சர்டிபிகேட் கிடைக்கும். கவர்மெண்ட் அப்ரூவோட உள்ள சர்டிபிகேட் கிடைக்கும். அது ஒண்ணுதான். ஓகேவா? நாளைக்கு கண்டிப்பா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. சரி, வீட்டுல இருக்க பெண்களுக்கு ஒரு ஒரு பயிற்சி. வர முடியாதவங்களுக்கு, பெண்களுக்கு வந்து கைத்தொழில் ரொம்ப 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 முக்கியம். சரியா? எல்லாரும் வீட்டுல இருந்து எவ்வளவுதான் நம்மள்ட்ட வசதி இருந்தாலும், எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும், கைத்தொழில் ஒண்ணு இருந்ததுன்னு வைங்க. பழமொழியே இருக்கு, கைத்தொழில் ஒன்னை கற்றுக்கொள், கவலை இல்லை இனி இல்லை ஒத்துக்கொள். இதுதான் உண்மை. யாரா இருந்தாலும் கைத்தொழில் ஒண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்கள வந்து கடைசி காலம் வரைக்கும் கைவிடாது. அதனால எல்லாரும் ஒரு கைத்தொழில் படிச்சு வச்சுக்கோங்க. ஒண்ணு படிச்சாலும் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? நாளைல இருந்து அந்த வீடியோ போடுற பாருங்க. அப்புறம் இன்னொன்னு முக்கியமா உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும். அதை எடுங்க. இந்த மீஷோல ஆர்டர் பண்ணேன் இந்த டப்பா. எனக்கு வந்து மீஷோல நான் எப்பவுமே எல்லா பொருளுமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். எதுவும் ஆனது கிடையாது. நல்லா தான் வரும். இந்த தடவை எனக்கு ஆர்டர் பண்ணி நான் இது வந்து உங்களுக்காண்டி அன்பாக்சிங் வீடியோ எல்லாம் போடணும்னு நினைச்சேன். ஆனா இது சரியில்லாதனால நான் போடல. ஆனா ரிட்டன் நான் போடல. ரிட்டன் போட்டுருந்துருக்கலாம். நான் சரி அது ஒரு மணிக்கிட்டு வேலை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம அங்கங்க போற வாரம் அவங்க வர்றது கணக்கு பண்ணிட்டு இருக்கிட்டு விட்டுட்டேன்னு வைங்களேன். ரிட்டன் போடல. ஏன்னா ரேட் இது கம்மி தான். 210 ரூபாய் நம்ம வாங்கினேன். 5 பாக்ஸ் கொடுத்தாங்க. 210 ரூபாய்க்கு 5 பாக்ஸ் கொடுத்தாங்க. இது பாருங்க, மூடி வந்து பெரிய மூடியா வந்துருச்சு. அதானே மாட்ட மாட்டீங்கன்னா எப்படி விழுந்துருது? நிக்க மாட்டேங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நான் பாத்துட்டேன். அது ட்ரையலும் பாத்துட்டேன். 5 பாக்ஸ் வாங்கினேன். 3 பாக்ஸ் அந்தாங்க கிடக்கு. இது 2 பாக்ஸ். இதே மாதிரி யாரும் வாங்குற அனுபவம் இருந்தா கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. இல்லைன்னா ரிட்டர்ன் வந்து போட்டுருங்க. அவங்க மேல தப்பு கிடையாது. நான் ரிட்டர்ன் போடாம வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா ரிட்டர்ன் போட்டா கொடுத்துருவாங்க. ரிட்டர்ன் போட்டா வந்துடும். ஆனா மேக்சிமம் வந்து நான் எல்லா பொருளையுமே வாங்கியிருக்கேன். எனக்கு எதுவுமே வந்து தப்பா வந்தது இல்லை. நான் சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணி கரெக்டா வந்துடும். இந்த ஒண்ணுதான் எனக்கு வந்து மிஸ் ஆயிட்டு. காய்கறி வைக்கிற இந்த தட்டு தான். இது என்ன, மூடி லூஸா இருக்கிறதுனால உள்ள வைக்கிறதுனால காய் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி வாடி நல்ல கிரிப்பா இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, இது இருந்தா இப்படி கலந்து போகுது. அதனால அதை கவனமா வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கேன் வீடியோல, செக் பண்ணிக்கோங்க நீங்களும். இதே மாதிரி நீங்க ஏதாவது அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது இப்படி தவறுதெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட சொல்லுங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி ஒன்று நறுக்கி ஆமா, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். பிடிச்சிருச்சு, அதான் பார்த்து ரெடி ஆயிரும்ல. ரெடி ஆயிருப்பா. இது அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க. நல்லா தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, கசகசா எல்லாம் போட்டு நல்லா மையா அரைச்சிட்டு வந்திருக்கேன். கடலை வாடை நல்லா வருது. இந்த கடலை வாடை இது கூட நாங்க வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டா நல்லா இருக்கும். அப்படியே ரியல் கறிக்குழம்பு மாதிரியே இருக்கும். அப்படியா? அதுதான் உருளைக்கிழங்கு போட்டு சொன்னாக்கியோ. இது கூட போட்டுருவேன். அரைச்ச மசாலாவை நம்ம இதுல மிக்ஸ் பண்ணிடுவோம். பண்ணிட்டு நான் வந்து வேற ஒண்ணு போட போறதில்ல. மட்டன் மசாலா, கடையில வாங்கின மட்டன் மசாலா இருக்குல்ல, பொடி, அது அந்த பொடி அதை மட்டும் தான் போட்டு நான் வைக்க போறேன். சரியா? இந்த மசாலா அப்படி லைட்டா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுல நாங்க மட்டன் மசாலா போட்டுப்போம். உங்க காரத்துக்கு ஏற்றாப்புல மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி மெத்தடு நான் போடுறேன். ரொம்ப போடுற அவ்வளவுதான். ரொம்ப கரெக்டா ஒரு குழம்புக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்மெல் வருதா? தனியா தான் வைக்க போறேன். தனியா தான் வைக்க போறேன். குழம்பு மாதிரி தான் வைக்க போறேன்.
கட்டியா வைக்கணும். காலிஃப்ளவர் இப்போ போட்டுட்டு ஒரு கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு குழம்பு பதமா வேணுமா கட்டியா வேணுமா இப்படியே வச்சாலும் வைக்கலாம், அப்படியே வச்சுட்டு சாப்பிடலாம். இது வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இப்போ நாங்கள் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுனால தண்ணி ஊற்ற போறேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொதிச்சு இறக்கி சாப்பிடணும். இப்போ ரெடியாகி விட்டது மட்டன் குழம்பு, சைவ மட்டன் குழம்பு ரெடி. பாப்பாவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட்டி காவியாவுக்கு தேங்காய் சட்னி இதில் வச்சிருக்கேன். அவளுக்கு இப்போ தோசை சுட போகிறேன். தோசையே கொடுத்துட்ருக்கீங்களான்னு கேட்காதீங்க. அவளுக்கு காவியாவுக்கு வந்து தோசை ரொம்ப பிடிக்கும். தோசை தேங்காய் சட்னி, அது தேங்காய் சட்னி தண்ணியாக வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவா. அதனால தான் தோசை சுட போகிறேன். எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சைவ மட்டன் குழம்பு சாப்பிடுவாங்க. சூடாக காலையில் தோசை சாப்பிடுவாங்க. சரியா? நம்ம வீடியோவை மறக்காம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ், உறவுகள் எல்லார்ட்டையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சரி, ஒண்ணே ஒண்ணு, இந்த கொழுப்பு ரொம்ப கிடக்கு கறியில. கொழுப்பு மாதிரி இருக்குல்ல இது? ஆமா, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி உங்க வீட்டுல நீங்க ரொம்ப சிம்பிள் உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. அப்புறம் வந்து நாளை வீடியோவை தவறாம பாருங்க. பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.